வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீ கடை வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெங்காய போண்டா வெளியே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இந்த வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போண்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். தனித்தனியாக இருக்க மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இந்தளவு நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த போண்டாக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்காண்டி ஒரு கொத்து மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. முதல்ல சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மாவு சேர்த்து இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா போடுறதுக்கு அளவான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்தளவு நல்லா டைட்டாக இருக்கணும். வெங்காயமும் மாவும் நல்லா கோட்டாகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்மளோட போண்டா நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காண்டி 1 பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்னோடய போண்டாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். சோடாப்பு வந்து நான் ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போண்டாவாக இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சு இந்த மாதிரி போண்டாவாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த அளவு பதம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போண்டா போடுறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு உருண்டைகளை உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மாவை சேர்த்து இந்த மாவு ஒரு பக்கம் நல்லா சிவந்து வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மிதமான தீயிலையே இந்த போண்டாக்களை வந்து சுட்டெடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியே இருக்க வெங்காயமெல்லாம் ரொம்ப கருகிரும். அதனால் வந்து மிதமான தீயிலையே 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து கிடைக்குங்க. இந்த அளவுக்கு நம்மளோட போண்டா எல்லாமே நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப டேஸ்டியான டீ கடை வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூடான டீயோட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சூப்பரான வெங்காய போண்டாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.